எல்லாம் கை தட்டினாங்க இல்லையா? பிளஸிங் பொதுவா இது வந்து நமக்கு சிறப்பு தேவை நம்ம குழந்தைகள் சொல்லணும். சரியா? குழந்தை பருவத்துல சரியா கவனிச்சாச்சுனாக்கி பெரும்பாலானது வந்து சரியாயிடும். எல்லாருக்கும் இல்ல, பலருக்கு. சரியா? வயசு அதிகமாகும் போது பார்க்கும்போது நமக்கு நீண்ட நாட்கள் ஆகும். இப்போ உதாரணம் வச்சுக்கணும்னா ஒரு குழந்தைக்கு நடக்க முடியலன்னு சொல்லுவாங்க. ஒரு 7 வயசு 8 வயசுக்குள்ள ஒரு 3 வயசுல நமக்கு கண்டுபிடிச்ச முடியும். 2 வயசு 3 வயசுல தான் தெரியும். அப்போ தெரப்பி கொடுத்தா ஒரு 8 வயசு 9 வயசு ஆகும்போது அந்த குழந்தை ஓரளவுக்கு நல்ல நடக்க தொடங்கும். அதே வந்து ஒரு 10 வயசுல ஒன்றும் செய்யாம இருந்தா திருப்பி கண்டிப்பா வந்து அறுவை சிகிச்சை சர்ஜரி செய்ய வேண்டிய தேவை வரும். அதற்கு பிறகு வந்து பிசியோதெரப்பி கொடுத்து ஏசி நர்ஸ் கொடுத்து செய்யும் போது அதிக நாட்கள் ஆகும். ஒரு சில இதுல வந்து ரொம்ப அதிகமாக டிசபிலிட்டி இருந்தாக்க வந்து செயல்படுத்துறது கஷ்டமா இருக்கும். எவ்வளவு சின்ன வயசுல கண்டுபிடிக்கணுமோ அது எவ்வளவு சின்ன வயசுல தெரப்பி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இம்ப்ரூவ் வந்து அதிகமா இருக்கும். வயது ஆக ஆக வந்து தெரப்பி கொடுக்கறது கஷ்டம். தேங்க்யூ சார். சிறப்பு குழந்தைகள் பற்றிய உரையை ஆற்றுவதற்கு திருமதி விஜயசாந்தி இயன்முறை மருத்துவர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Thank you, Anisha. Good morning, students and teachers. இன்னைக்கு உங்களை எல்லாரையும் இந்த ஒரு நல்ல ஒரு மழை நாள் இன்னைக்கு நல்ல மழை நாளில் ஆக்சுவலாக இவ்வளோ பேர் வந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா நாங்கள் வந்து இவ்வளோ மழையில் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்களான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு நல்ல மழை வேற பெய்யுது, என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி, இன்னைக்கு நாம வந்து இப்போ இந்த சிஆர்சி சில்ட்ரன் ஆர்த்தோபெடிக் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இங்கே வந்து நாங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறோம், என்னென்ன மாதிரி டிசபிலிட்டிஸ் எல்லாம் இங்கே வந்து வந்துட்டு இருக்குது, இதுக்கு என்னென்ன ஸ்பெஷலைஸ்டு தெரப்பிஸ் எல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து அந்தந்த யூனிட்டுக்கு போய் அங்கே கொஞ்சம் மழைனால எங்களால் இன்னைக்கு எவ்வளோ கேஸ் வருவாங்க, நாங்கள் ஆக்சுவலாக ஒரு 12-13 சில்ட்ரன் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் மார்னிங் வந்து இப்போ கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க.
ஸோ இருக்கிற அந்த கொஞ்சம் கேஸ் இருந்தாலும் அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறோம் ஒவ்வொரு யூனிட்லையும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம சரி ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிஓஆர்சி எப்படி ஒரிஜினலாக ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஜெர்மன் டாக்டர்ஸோட கொலாபரேஷனோட இது நடந்துட்டு இருக்குது. ஸோ ஜெர்மன் டாக்டர்ஸ் வந்து இங்கே வந்து முன்னாடியே ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக போலியோக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. போலியோக்கு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கடுத்தது கிளப் ஃபுட்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வளைந்த பாதங்கள், பிறவிலே வளைந்த காலுடைய பாதங்கள் சின்ன குழந்தையிலே இருக்கக்கூடிய அதுக்கு வந்து பிஓபி போடுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஆரம்ப நிலையிலே ஒரு 3 மாசத்துல இருந்தே அந்த பிஓபி செட் ஆஃப் பிஓபின்னு சொல்லுவோம் கொஞ்சம் போட்டு அதை வந்து கரெக்ஷன் பண்ணி கொண்டு வந்தாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்க டாக்டர்ஸ் இங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த இதுல வந்து கொஞ்சம் ஆப்ரேஷன்ல சரியாகாத குழந்தைங்க, அதாவது இப்போ எல்லா டிசீஸுமே எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம மைல்டு, மாடரேட், சிவியர்னு 3 ஸ்டேஜஸ்ல வரும். அப்போ மைல்டு ஸ்டேஜஸ்க்கு வந்து அந்த மாவு கட்டு போட்டாலே அதுல சரியாயிடும். அப்போ சரியாகாத கேஸ்க்கு அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா சர்ஜரி தேவைப்படும். அப்போ அந்த சர்ஜரிக்கு போய் அதுல கரெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சர்ஜரி பண்ணினாலுமே சில குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பெஷலான ஷூ போட வேண்டிய அவசியம் இருந்துச்சு. அது வந்து ப்ரௌன் ஸ்பெண்டின்னு ஒன்று இருக்குது, ப்ரௌன் ஸ்பெனிஷ் ஸ்ப்ரெண்ட். அது நாங்கள் வந்து நீங்கள் யூனிட் போகும்போது எங்கள் டெக்னீஷியன்ட்ட டாக்டர் சொல்கிறோம். அப்போ அதை வந்து சின்ன குழந்தையிலே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா 1.5 வயசு வரைக்கும் போடுங்க, அந்த பாதிப்பை பொறுத்து எவ்வளோ பாதிப்பு இருக்கோ அதுக்கு இவ்வளோ நாள் போட வேண்டி இருக்குன்னு இருக்கு. அதே ஸ்டார்டிங்லேயே நாள் 25/10/2025. இடம் புனர்வாழ்வு மையம், மயிலாடி. இறைவணக்கம். கல்லூரி மாணவிகள். வரவேற்புரை திருமதி யுவஸ்ரீ. அறிமுக உரை முனைவர் ஜான்சன் ராஜ், நிர்வாக அரங்காவலர், புரோவிஷன். சிறப்பு தேவை உள்ள குழந்தைகள். இயன்முறை மருத்துவர் விஜயசாந்தி. குழந்தைகள் புனர்வாழ்வு மையம். விழிப்புணர்வு பாடல். கல்லூரி மாணவிகள். செயற்கை உபகரணங்கள். விளக்க உரை. விழிப்புணர்வு நாடகம். விழிப்புணர்வு நடனம். நன்றியுரை. விளக்க உரை திரு ஸ்டாலின். புனர்வாழ்வு மையம். விழிப்புணர்வு நாடகம். கல்லூரி மாணவிகள்.